ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமா செலவு பண்ணாம சைட்ல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மந்த்லி 40,000 வரைக்கும் earn பண்ண ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற 6 யூனிக் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் நீங்க யூடியூப்லயோ இல்ல வேற சோஷியல் மீடியாலயோ டீடைல்டா ரொம்ப கம்மியா தான் பார்த்திருப்பீங்க. டிஃபரண்ட் பிசினஸ் மாடல்ஸை கம்பேர் பண்ணிட்டு growth பொட்டன்ஷியலை பார்த்து தான் இந்த ஐடியாஸை செலக்ட் பண்ணிருக்கேன். இதை ஸ்டார்ட் பண்றது ஈஸி, காஸ்ட் கம்மி அண்ட் ப்ராஃபிட்டும் நல்லாவே இருக்கும். இன்னும் காம்படிஷன் இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் 1, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சி. இன்னைக்கு எல்லா பிராண்ட்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு விரும்புகிறாங்க. முன்னாடி செலிபிரிட்டிஸ் பண்ணினாலும் இப்போ பிராண்ட்ஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதிகமாக ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு. 5,000 to 20,000 ஜெனுவன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற கிரியேட்டர்ஸோட ஆடியன்ஸ் கிட்ட பர்சனல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஸ்மால் கிரியேட்டர்ஸை கனெக்ட் பண்ணுங்க, பிராண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்க அண்ட் மிடில் பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் பண்ணுங்க. லேப்டாப், சோஷியல் மீடியா நாலேஜ், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இது இருந்தாலே போதும். இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸை கனெக்ட் பண்ணுங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு மெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பிராண்ட் 8,000 கொடுத்தா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுத்து மீதி உங்கள் கமிஷனாக எடுத்துக்கோங்க. இது ஒரு அன்லிமிட்டெட் growth பிஸ்னஸ். பிஸ்னஸ் 2, இன்ஃப்ளேட்டபிள் ஜம்பிங் பவுன்சி கேசல். இந்த கலர்ஃபுல் ஏர் பிளே கிரவுண்ட் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிஷின் ஆன் பண்ணினா செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும். இதில் இருக்க டைப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் மாடல்ஸ், வாட்டர் ஸ்பிளாஷ் மாடல்ஸ், கார்ட்டூன் தீம் கேசல்ஸ். அண்ட் இதை செட்டப் பண்ண பெஸ்ட் பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ், பார்க்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், வெட்டிங்ஸ் அண்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ். டிக்கெட் 40 to 50 சார்ஜ் பண்ணாலும் டெய்லி 70 to 80 கிட்ஸ் வந்தாலே 3,000 to 4,000 rupees earn பண்ண முடியும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் ரிப்பீட் இன்கம். பிஸ்னஸ் 3, லஸ்ஸி ஷாப் ஆர் ஐஸ்கிரீம் பார்லர். லஸ்ஸி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கிட்ஸ், அடல்ட்ஸ், எல்டர்லி பீப்புள்னு எல்லாருமே குடிப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் லொக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கம், காலேஜ் ஏரியா, மால் சைட் அண்ட் பார்க் நியர்பை ஏரியாஸ்லாம் ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும். இது லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸும் கூட. பட் ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி அரௌண்ட் 25% to 35%. இதுக்காக நீங்கள் பிக் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இனிஷியலாக ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. லஸ்ஸி வேண்டாம்னா ஐஸ்கிரீம் பார்லரில் செட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஃப்ரான்ச்சைஸியும் எடுக்கலாம். ஃப்ரான்ச்சைஸியில் நீங்கள் 20% to 30% மார்ஜினை earn பண்ண முடியும். பிஸ்னஸ் 4, கிட்ஸ் ட்ராம்போலின் பிஸ்னஸ். உங்கள் பட்ஜெட் கம்மினா இது பெஸ்ட் ஆப்ஷன். சர்க்குலர் ட்ராம்போலின், ஸ்ட்ராங் ஜம்பிங் மேட் அண்ட் சேஃப்டி நெட் சரௌண்ட் ஆயிருக்கும். கிட்ஸ் நேச்சுரலி ஜம்ப் பண்ண விரும்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 40 to 50 கிட்ஸ் டெய்லி ஜம்ப் பண்ணினா ₹15 to 20% சார்ஜ் பண்ணீங்கன்னா ₹600 to 700 rupees டெய்லி earn பண்ண முடியும். அது மந்த்லியாக பார்த்தீங்கன்னா 17,000 to 18,000 அப்ராக்சிமேட்லி இருக்கும். அண்ட் இதுக்கான ப்ரைஸ் 8,000லேருந்து 10,000 வரைக்கும் கிடைக்கும். பெஸ்ட் லொக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்ஸ், ஃபேர்ஸ், சொசைட்டி அவுட் சைட், ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் அண்ட் வில்லேஜ் மார்க்கெட் மாதிரி. 2 to 3 monthsலேயே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிகவர் ஆகிடும். பிஸ்னஸ் ஐடியா 5, கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பாஸ்கெட் பிஸ்னஸ். இன்னைக்கு டைமில் பார்த்தீங்கன்னா பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், பேபி ஷவர், வெட்டிங், ஃபேர்வெல்னு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பாஸ்கெட்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ இருக்க மக்கள் நார்மல் கிஃப்ட்டை விட பர்சனலைஸ்டான கிஃப்ட்டை கொடுக்க தான் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சாக்லேட்ஸ், ஸ்மால் டாய்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், பர்சனலைஸ்டு மக்ஸ் ஆர் ஃபோட்டோஸ், இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அட்ராக்டிவான கிஃப்ட் பாஸ்கெட்டை கிரியேட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ண ஸ்மால் பேக்கிங் மெட்டீரியல் வேணும், பாஸ்கெட்ஸ் வேணும் அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மட்டும் வேணும். இது வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை ப்ரமோட் பண்ண இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க. ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ண காஸ்ட் 200 to 300 இருந்தாலும் செல்லிங் ப்ரைஸ் 500 to 1000 வரைக்கும் போகும். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் ஆர்டர்ஸ் அதிகமாகவே வரும். லைக் வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, திவாலி, கிறிஸ்மஸ்னு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஹை கிரியேட்டிவ் ப்ராஃபிட் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஐடியா 6, மொபைல் கார் வாஷ் சர்வீஸ். இந்த பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இப்போ மக்கள் லைஃப் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால கார் வாஷ் சென்டருக்கு போக டைம் கிடைக்கிறது இல்லை. அப்போது நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் கார் வாஷ் பண்ணலாம் இல்லை? ஸோ உங்களுக்கு தேவையானது வாட்டர் ஸ்ப்ரே மிஷின், கிளீனிங் ஷாம்பூ, கிளாத்ஸ் அண்ட் ப்ரஷஸ். இதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மி. அண்ட் சர்வீஸ் எப்படி பண்ணணும்னா, கஸ்டமர் வீட்டுக்கே போய் கார் வாஷ் பண்ணி டோர் ஸ்டெப் சர்வீஸை கொடுங்க. ஒரு காருக்கு 300 to 500 rupees சார்ஜ் பண்ணலாம். டெய்லி 5 cars வாஷ் பண்ணினா 1,500லேருந்து 2,500 rupees டெய்லி earn பண்ண முடியும். உங்கள் மந்த்லி இன்கம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் ஏரியாஸில் இந்த பிஸ்னஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸ். லேட்டர் நீங்கள் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணிட்டு எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 பிஸ்னஸ் ஐடியாஸில் ஏதாவது ஒன்று உங்கள் பட்ஜெட்க்கும் இன்ட்ரெஸ்ட்க்கும் சூட் ஆனால்
ஃபர்ஸ்ட் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியாஸில் ரூல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டார்ட், அப்புறம் கிராஜுவலாக க்ரோ. ரைட் பிளானிங் இருந்தால் இந்த ஐடியாஸ்லாம் உங்கள் மந்த்லி இன்கம்மை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். பிஸ்னஸ் ஐடியா 7, ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். இன்றைக்கி ஹெல்தி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகம். மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்டில் விற்கிற ஸ்நாக்ஸை விட வீட்டில் செய்கிற ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்ஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் முறுக்கு, மிக்ஸ்சர், சிப்ஸ், லட்டு அண்ட் குக்கீஸ், இந்த மாதிரியெல்லாம். எஸ்பெஷலி ஒர்க்கிங் பீப்புள், ஸ்கூல் கிட்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு இவங்க எல்லாருக்குமே ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதை ஸ்டார்ட் பண்ண இனிஷியலாக ஸ்மால் ரா மெட்டீரியல்ஸ் வேணும், பேக்கிங் கவர்ஸ் வேணும் அண்ட் லேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் இதை வீட்டில் இருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் செல் பண்ண வேண்டிய பிளேசஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை ஷாப்ஸ், ஸ்கூல் கேன்டீன்ஸ், ஆஃபீஸஸ், ஆன்லைன் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரியெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு ₹100 காஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணின ஸ்நாக்ஸை ₹180 250 வரைக்கும் செல் பண்ண முடியும். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் லைக் திவாலி, கிறிஸ்மஸ், பொங்கல் டைம்லலாம் பல்க் ஆர்டர்ஸும் வரும். ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கும், ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிஸ்னஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டெய்லி ஸ்டெடி இன்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேவரட் பிஸ்னஸ் ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர். பாய்.